வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரனூர் ஸ்பெஷல் மட்டன் காய் குழம்பு. செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. கடாயில் ஒரு ட்ராப் விளக்கெண்ணெய் விட்டுட்டேன். இப்போ கூடவே 4 பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 வரமிளகா, கொஞ்சமாக 1 ஸ்பூன் அரிசி கூடவே இப்போ இதெல்லாமே வறுத்துட்டு லாஸ்ட்டாக வரமிளகாயை போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு நம்ம ட்ரையாக கிளறி எடுத்து சூடார விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது நம்ம லாஸ்ட்டாக குழம்புல போடுறதுக்கு உண்டான மசாலா. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடான உடனே பல்லாரி வெங்காயம், 5 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து வணக்கிக்குவோம். இப்போ இதை நல்லா வணங்கிட்டு வரும்போது 1/2 கிலோ மட்டன் கழுவி வச்சுருந்ததை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். இப்போ இது ஆயிலே கொஞ்சம் மட்டனை நல்லா வணங்க விட்டுடணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 4 தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ தேவையான அளவு மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலாத்தூள் போட்டு கூடவே கத்திரிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்துக்குவோம். வேகிறதுக்கு கறியும் காயும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காய் வேணாலும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதையே அப்படியே 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா மட்டன் காயெல்லாம் வெந்ததை பார்த்துட்டு இதுக்கு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/2 மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் சேர்த்து கிளறிட்டோம்னா சூப்பரான கீரனூர் குழம்பு ரெடி. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்